ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லார்னி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோன் ஷேப் ஒரு ஃப்ளவர் வாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன அளவில் ஒயர் வெட்டலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3.25 அடியில் 8 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படும். அந்த 8 ஒயரில் ஒரு ஒயரை வந்து ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரில் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக விட்டுட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு போட ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து நம்ம அந்த கொஞ்சமாக விட்ட ஒயர் வந்து வரணும். இதுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே செக் பண்ணணும் 8 ஒயருக்குமே. இப்போ அதே ரன்னிங் ஒயரில் அந்த 8 ஒயரையும் வந்து ஈக்குவலாக மடித்து நம்ம லைனாக போட்டுகிட்டே வரலாம். ஒவ்வொரு ஒயருக்கும் வந்து நம்ம வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரணும். எட்டு நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த முனை எப்படி திருப்பணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறவங்க பேசிக் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், போய் பாருங்கள். எட்டு நாட் போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்த லைன் வந்து எப்படி போடணும்னு பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை வந்து அந்த கடைசி ஒயர் லென்த்துக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இனிமேல் ரன்னிங் ஒயர் வந்து தேவைப்படாது. நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த ரன்னிங் ஒயரில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்காக. அடுத்த ரோவில் அந்த லாஸ்ட்டு ஒயர்லேருந்து அப்படி நாட் போட்டு அப்படியே முன்னாடி பக்கம் போட்டு போகணும் நாட்டு. நம்ம கட் பண்ணி விட்டு அந்த முடிச்சு போட்டு அந்த லைனை விட்டுட்டு அந்த ஒயரை விட்டுட்டு தான் அடுத்த லைன்லேருந்து அப்படி ஃப்ரண்டில் போட்டு போகணும். அந்த லாஸ்ட்லேருந்து அந்த ஃப்ரண்டில் அப்படி போட்டு போகணும். இதில் அந்த ரோ ஃபுல்லும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டாச்சு. இந்த ரோ லாஸ்ட் நாட் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இந்த கார்னரில் வந்து ஒரு நாட் வந்து இப்படி திரும்பின மாதிரி வரும். இதுலேயும் 8 நாட் வரும். அதை அப்படியே நம்ம திருப்பிட்டு அதுக்கடுத்து இந்த சைடில் உள்ள லாஸ்ட் ரோவில் உள்ள அந்த ஒயரை வச்சு இந்த சைடு ஃபுல்லும் அந்த ரோவை போட்டே வர வேண்டியதான். நம்ம நாட் போட்டு வச்சுருக்க அந்த லைன் தான் சென்ட்ரல் லைனு. அதுலேருந்து இந்த சைடு ஒரு ரோ, இந்த சைடு ஒரு ரோ நம்ம போட்டு வரோம். அதுதான் அடையாளத்துக்காக நாட் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ இந்த ரோ ஃபுல்லும் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயும் 8 நாட் வரும். இதுலேயும் 8 நாட் போட்டாச்சு பாருங்கள். நம்ம நாட் போட்டு வச்சுருக்கிற அந்த ஒயருக்கு இந்த சைடு ஒரு ரோ, இந்த சைடு ஒரு ரோ போட்டிருப்போம். இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ஒயரை மடித்து அந்த ரோவில் உள்ள ஒயரை மடித்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கிற அந்த ஒயரை எடுத்து சுற்றி நாட் போட்டு வரணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு அப்படியே அந்த ரோவில் அப்படியே போட்டே வர வேண்டியதான். முடிச்சு போட்ட லைனில் ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம போட்டே வர வேண்டியதான். அப்புறம் ரைட் சைடு போட வேண்டியதான்.
இப்போ லெஃப்ட் சைடு போட்டாச்சு, ரைட் சைடும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து வந்து 2 ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். அதில் ஒரு நாட் போடணும். அப்படியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். நம்ம லெஃப்ட் சைடு ஒரு ரோ, ரைட் சைடு ஒரு ரோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகி ஒரு நாட்டு போடுற மாதிரி வரும். அதுலேருந்து லெஃப்ட் சைடு ஒரு ரோ, ரைட் சைடு ஒரு ரோ அப்படி போட்டுகிட்டே வர வேண்டியதான். அதுக்கு அடுத்த லைனில் வந்து இந்த ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நாட் போடுற மாதிரி 2 ஒயர் வருது பாருங்கள். அதில் நாட் போட்டு லெஃப்ட் ரைட்டும் நம்ம போட்டே வர வேண்டியதான். அப்படியே நம்ம மேலே வர அப்படியே அதே மாதிரி லைனு 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகும். நம்ம மேலே வர அப்படியே போட்டே வர வேண்டியதான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் போட்டிருக்கோம். தேவைங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைட் ரோவும் ரைட் சைட் ரோவும் நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டு சைடும் போட்டாச்சு. இப்போ 2 ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். அதில் ஒரு நாட் போட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். நான் நாட் போட்டாச்சு. லெஃப்ட் சைட் போகிற ஒயரில் லெஃப்ட் சைட் ரோ, ரைட் சைடு போகிற ரோவில் ரைட் சைடு. கீழே அந்த கார்னர் நாட் மடித்து விட்டதுலேருந்து அப்படி கிராஸாக வருது பாருங்கள். இதில் நாட் வந்து கவுண்ட் பண்ண முடியாது, கிராஸாக வரும். இதில் 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இதில் ஒரு நாட் போட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம போட வேண்டியதான். ஃபுல்லும் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். அந்த 2 ஒயராக ஜாயிண்ட் ஆகிற அந்த பகுதி தான் வந்து ஹைட்டாக வரும். நம்ம ஃபஸ்ட் போட்ட பகுதி வந்து சின்னதாக அந்த வருது பாருங்கள். இப்போ எல்லா ஒயரையும் நம்ம உள்ளே சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஃபுல் ஒயரையும் வந்து நம்ம கிராஸாக சொருகி விட்டுக்கலாம். ஃபுல்லும் சொருகியாச்சு. இப்போ நமக்கு கோன் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வாஸ் கிடச்சிச்சு. இல்லை நம்ம ஃப்ளவரை வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.